பாரதி, சொல்லுங்க சார். are you all right? நான் ஓகே தான் சார். உங்களை எனக்கு தெரியாதா பாரதி? நீங்க ஓகேன்னு உங்க மனசுக்குள்ள இருந்து சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப நடந்த அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அன்எக்ஸ்பெக்டட். என்னமோ தெரியல, உங்களை சுத்தி எல்லாமே ஒரு மாதிரி தப்பு தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் துரையோட கொலை கேஸ்ல சம்பந்தமே இல்லாம நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் தாலி காணாம போய் நீங்க பூஜை பண்ண முடியாம தேங்காய் உடைக்கிற வேண்டுதலை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இன்னைக்கு நான் உங்களை ஆஃபீஸ் வர வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட நீங்க ஆஃபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு இது ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்த்தா ஏதோ தப்பா படுத்து பாருது. நீங்க நினைக்கிறது உண்மைதான் ஆதி. என்னை சுத்தி நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அந்த மித்ராவும் பவானியும் தான் காரணம். அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு நான் ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்கேன். இப்ப கூட இந்த லேப்டாப்பை வச்சு அவங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைச்சேன். ஆனா இந்த லேப்டாப் தீயில பட்டு இப்படி ஆயிடுச்சு. அதை நினைச்சுதான் நான் ரொம்ப கவலையா இருக்கேன். மத்தபடி நீங்க என் கூட இருக்கிறப்போ எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து என்ன காப்பாத்திடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன பாரதி, நான் சொன்னதுக்கு எதுவும் பேசாம இருக்கீங்க? சார், எவ்வளவு கஷ்டம் எனக்கு வந்தாலும் ஏதோ ஒரு வழியில கடவுள் உங்க மூலமா என்னை காப்பாத்துறத யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் சார். உண்மைதான் பாரதி. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கடவுள் என்ன இந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் மாதிரி இல்ல பாரதி. உங்களுக்காகவே என்னோட இதயம் எப்பவும் துடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களை காப்பாத்திக்கிட்டே இருக்கு. சீக்கிரமா நீங்க என்கிட்ட வந்து உண்மையை சொல்லுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கு. பாரதி, உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? இவ்வளோ நடந்திருக்கு, உயிர் பழைச்சு வந்திருக்கீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்காம லேப்டாப்ல என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா, அது என்ன லேப்டாப்பு? நம்ம கம்பெனியோட லேப்டாப் தான் சார். நெருப்புல இந்த லேப்டாப் கொஞ்சம் எரிஞ்சிருச்சு. இதுல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதான் இந்த லேப்டாப் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? வேணா அதை நம்ம போற வழியில ஏதாவது சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து சரி பண்ணிக்கலாம். இருங்க, ஏதாவது சென்டர் இருக்கான்னு பாக்குறேன். இந்த லேப்டாப்பை சர்வீஸ்க்கு கொடுத்தா ஈஸியா அவங்க கைக்கு போயிடும். இந்த லேப்டாப் அவங்க கைக்கு கிடைக்காத மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்.